வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 மே மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு. தமிழகத்தை பொறுத்தவரை மேற்கு காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் வரக்கூடிய நாட்கள் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் அந்தமான் அருகே வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருந்தாலும் அந்த நிகழ்வு வரும் நாட்கள் மே மாதம் 23ஆம் தேதிக்கு பிறகு சற்று தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த நிகழ்வு தீவிரமடைந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து ஒடிசாவில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக மாத இறுதியில் மே மாத கடைசி வாரத்தில் தென்மேற்கு பருவமழை துவங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாக கேரளா, கர்நாடகாவுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்திலும் வரும் நாட்கள் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. வெயிலை பொறுத்தவரை இன்று மே மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையை பொறுத்தவரை தமிழகத்தில் பெரும்பாலும் வேலூர், காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்களில் 40 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. மேலும் ஈரோடு, கரூர் இந்த மாவட்டங்களில் 39 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வைப்பது. நாளையும் தொடர்ந்து கரூர், வேலூர் இந்த மாவட்டங்களில் 40 டிகிரி செல்சியஸ் வரை தொடர்ந்தாலும் வருகிற நாட்களில் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும் என்பதால் வெயில் படிப்படியாக சற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மே மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை தமிழகத்தில் அங்கங்கே ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொறுத்தவரை மேற்கு பகுதிக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது, லேசான மிதமான மழையாக. மேலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்திலும் கிழக்கு பகுதி ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை கிழக்கு பகுதி லேசான மழைப்பொழிவு, ஒரு இரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் விருதுநகர் மாவட்டத்திலும் இன்று அங்கங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கும் இன்று அங்கங்கே சற்று பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தேனி மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கு இன்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் வால்பாறை, கொடைக்கானல் இந்த இடங்களுக்கும் இன்று சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதிலும் இன்று திண்டுக்கல் மாவட்டம், பழனி சுற்று வட்டாரங்கள், திண்டுக்கல் மாநகரத்துக்கு இன்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதியை பொறுத்தவரை காற்றின் வேகம் சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் வடக்கு பகுதி அங்கங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் நீலகிரி மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருப்பூர், ஈரோடு இந்த மாவட்டங்களுக்கும் இன்று அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கரூர், திண்டுக்கல், நாமக்கல், மேலும் அரியலூர், பெரம்பலூர் இந்த மாவட்டங்களுக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. கரூர் மாவட்டத்துக்கு குறைவாகவும் அதற்கு கிழக்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று ஒரு நல்ல மழைப்பொழிவாக கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் ஒரு 2 முறை மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மாலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் நள்ளிரவுக்கு பிறகும் ஒரு முறை வந்து அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருப்பத்தூர், வேலூர், காஞ்சிபுரம் இந்த இடங்களும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கும் அங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கடலோர மாவட்டங்களுக்கும் நள்ளிரவுக்கு பிறகு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, சீர்காழி இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மதுராந்தகம் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழையாக நள்ளிரவுக்கு பிறகு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை டெல்டா மாவட்ட கடல் ஓரங்களில் நள்ளிரவுக்கு பிறகு ஓரிரு இடங்களில் மழை கிடைத்தாலும் நள்ளிரவு நேரங்களில் உள்பகுதியிலும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வாய்ப்பு குறைவாகத்தான் உள்ளது. ஆனால் நள்ளிரவுக்கு பிறகு கடல் ஓரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை சற்று கூடுதலான பரப்பு என்பது விருதுநகர் மாவட்டம் வடக்கு பகுதி கூடுதலாகவும் மத்திய மாவட்டங்களுக்கும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், மேலும்
ஆந்திரா எல்லையோர மாவட்டங்கள், சென்னைக்கு மேற்கு பகுதி, மேலும் டெல்டா மாவட்டங்களும் சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மே மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையை பொறுத்தவரை. நாளை மே மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமையை பொறுத்தவரை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னைக்கு மட்டும் சற்று ஒதுக்குதல் இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் தென் மாவட்டங்கள் தொடங்கி மத்திய மாவட்டங்கள், மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை பொள்ளாச்சிக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் நாளை பெரும்பாலான இடங்களில் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி இந்த மாவட்டங்களுக்கு சற்று குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆங்காங்கே குறைவான மழையே கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த மாவட்டங்களில் ஆங்காங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை மே மாதம் 14ஆம் தேதியை பொறுத்தவரை. மேலும் மத்திய மாவட்டங்களுக்கும் கூடுதலான பரப்பில் அங்கே கனமழை, ஓரிரு இடங்கள் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை தெற்கு பகுதி காற்று பகுதிக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள், மேலும் உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்கள், மேலும் தாராபுரம் சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் கூடுதலான மழைப்பொழிவு என்பது வடக்கு பகுதி, பெரும்பாலும் அன்னூர் சுற்று வட்டாரங்கள், மேட்டுப்பாளையம் சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் நீலகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் ஒரு பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலான இடங்களில் கனமழையாகவும், ஓரிரு இடங்கள் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். மேலும் ஆந்திரா எல்லையோர மாவட்டங்களை பொறுத்தவரை வேலூர், காஞ்சிபுரம் இந்த இடங்களுக்கும் மழை கிடைத்தாலும் சென்னைக்கு சற்று ஒதுக்குதல் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்டா மாவட்டங்களுக்கும் ஒரு பிரபலான மழைப்பொழிவாக அமைய இருக்கிறது. நாளை மே மாதம் 14ஆம் தேதியை பொறுத்தவரை. மே மாதம் 15, 16 தேதிகள் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் நாட்கள் தமிழகத்தில் அடுத்தடுத்த நாட்கள் மழைப்பொழிவு அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு வருகிற நாட்களில் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென் மாவட்டங்களை பொறுத்தவரை 2 நாள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. 2 நாட்கள் ஒதுக்கவும் வாய்ப்புள்ளது. மீண்டும் 2-3 நாட்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் ஒரு பரவலான மழைப்பொழிவு என்பது மே 19ஆம் தேதிக்கு பிறகு தென் மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதற்கு முன்னதாக சற்று ஒதுக்குதல் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரித்து காணப்படும். இப்போதைக்கு குமரிக்கடல், மன்னார் வளைகுடாவில் சற்று காற்றின் வேகம் அதிகரித்திருந்தாலும் மே மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு மேலும் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மே மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு மேலும் காற்றின் வேகம் வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. வங்கக்கடலில் மே மாதம் 24ஆம் தேதி ஒரு காற்றுச் சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது. அந்த நிகழ்வு சற்று தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து ஒடிசாவில் தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் வருகிற நாட்களில் படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. கணவாய் பகுதியாக இருந்தாலும் சரி காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். பாலக்காட்டு கணவாய், மேலும் ஆரியங்காவு கணவாய், மேலும் செங்கோட்டை கணவாய் பகுதியிலும் காற்றின் வேகம் வருகிற நாட்களில் மாலை நேரங்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். மே மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு மேலும் காற்றின் வேகம் கணவாய் பகுதியில் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மேலும் தரைக்காற்று தமிழகத்தில் மழை பெய்யும் இடத்தில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது. வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலில் வரும் நாட்கள் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.